ஹாய் ஆஃப்டர் லாங் டைம் வீடியோ எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தெரியும் மண்டே வந்து போர்டு எக்ஸாமினேஷன் ஃபார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஃபார் சிபிஎஸ்சி நடந்துகிட்ருக்கு. இதில் எனக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பசங்க வந்துட்டு படிக்கிறதுக்காக டியூஷன் சென்டர்ஸில் போய் படிக்கிறாங்க. ஒரு விஷயம் பேரண்ட்டும் சரி பசங்களும் சரி புரிஞ்சுக்கணும். ஸ்கூல் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட்டு மாதிரி. டியூஷன் சென்டர் அப்படிங்கிறது மினரல்ஸு சப்ளிமெண்ட்ரியாக நம்ம எடுத்துக்கிற ஒரு விஷயம் மாதிரி. ஆனால் இங்கே அப்படியே உல்ட்டா ஆகிடுது. டியூஷன் சென்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஒரு விஷயம் அவங்க புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சப்போர்ட்டிங் சிஸ்டம் மட்டும்தான், பட் ஸ்கூல் அப்படிங்கிறது தான் மெயின் திங். பட் பசங்க வந்து ஸ்கூலை மதிக்கிறது கிடையாது, டியூஷன் சென்டர்ஸ் தான். டிவிஷன் டீச்சர்ஸ் கொடுக்கும்போது அவைலபிளாக இருக்கிறது கிடையாது. கேட்டால் டியூஷன் சென்டர்ஸ் போய்ட்டோம் அப்படின்றாங்க. இது பசங்க மேலே தப்புன்னு சொல்கிறத விட எஸ்பெஷலி டியூஷன் சென்டர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சு நடந்துக்கணும். எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னா, ஸ்கூலோட பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் டியூஷன் சென்டர்ஸில் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் அனுப்ப போகிறதில்ல போர்டு எக்ஸாமினேஷனுக்கு, ஸ்கூல் தான் சப்போர்ட் பண்ணி அனுப்ப போகுது. ஸோ அந்த பசங்க ஸ்கூலில் இருக்கிறது அவங்களுக்கு அங்கே போக வேண்டியது, அட்டெண்டன்ஸ் இருக்க வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் தான் குவாலிஃபைடு, நீங்கள் தான் எல்லா கொஷின் பேப்பர்ஸும் தரவு பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து பசங்களுக்கு இருக்குது. இது நான் பசங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு நடத்துகிற அந்த டீச்சர்ஸும் தே ஆர் ஹைலி குவாலிஃபைடு இனஃப் அண்ட் ஆல்சோ அவங்களும் உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் தராங்க. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் அவங்கள மதிக்கிறது கிடையாது. எந்த ஒரு பொருளுமே ஃப்ரீயாக கொடுத்தா நம்ம பெருசாக மதிக்க மாட்டோம். அதுவே பொருளை ஒரு 1000 ரூபா 2000 ஓடி போய் வாங்குவோம். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அது இப்போது எஜுகேஷன்லேயும் இருக்குது. ஸோ அதுதான் அந்த டியூஷன் சென்டர்ஸும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டியூஷன் சென்டர்ஸுங்கிறது இப்போது ஒரு ஃபுட் சாப்பிட்றோம், அந்த ஃபுட் சாப்பிட்றதுல எனக்கு வந்து மினரல்ஸ் எடுத்துக்க முடியல, அந்த மினரல்ஸ் வந்து என்னோடய ஃபுட்டை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கும்போது சப்ளிமெண்ட்ரியாக ஒரு மெடிசன் சாப்பிடுவோம். அது போல் தான் ஸ்கூலுங்கிறது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மாதிரி தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம படிக்கிறோம், சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்கும்போது எல்லா குழந்தைங்களுக்கும் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படும். அப்போ ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படும் போது அவங்க கொஞ்சம் தனியாக போய் இண்டிவிஜுவலாக படிக்கிறதுக்கு தேவை. அதுதான் டியூஷன். திருப்பியும் டியூஷனே ஒரு ஸ்கூல் மாதிரி ஒரு 50 பசங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது அண்டு ஸ்கூலில் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு இருக்க, நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு இருக்க. ஸோ பேரண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ரொம்ப பேர்டன் ஏற்றுறீங்க குழந்தைங்களுக்கும். டியூஷன் முன்ன காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, படிக்கும், வீட்டில் அப்பா அம்மா சொல்லி கொடுக்கறதுக்கு முடியாது, அதனால டியூஷன் அனுப்புவாங்க. புள்ள போகும், ஹோம்ஒர்க் எழுதும், படிக்கும். அண்ணன் பாடம் நடத்துகிறதுல என்னவோ அதை ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ், அதை போய் எழுதிட்டு வரும், அதை படிச்சுட்டு வரும், அது ஓகே. பட் இப்போது இருக்கிற டியூஷன் சென்டர்ஸை போர்டு எக்ஸாமினேஷனுக்காகவே நீ வந்து லீவ் போடு, நீ ஸ்கூலுக்கு போகாத, நான் தான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்ருக்குதுங்கிறது நாட் ஃபேர் இல்லையா? ஸோ நான் அப்படி நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் த டியூஷன் சென்டர்ஸ். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஐ ஆல்சோ டூ ரன் அ டியூஷன் சென்டர்ஸுக்கோ டியூஷன்ஸுக்கோ கண்டிப்பாக நான் வந்து அகெயின்ஸ்டாக பேசலை. பட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட் க்ராஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வர்றது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.